இப்ப நகரத்தின் நிழல். அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நகரத்தின் நிழல்ங்கிற கதையை எழுதினவர் யாருன்னு சொன்னா டொமினிக் ஜீவா. என்ன இவரு அந்த அந்த காலத்துல ரிக்ஷாவை அடிப்படையாக நம்பித்தான் தொழில வாழ்ந்து வந்தாக்கள். அவங்களோட தொழில்ல இருக்கிற பிரச்சனைகளையும் அது ஏற்றத்தாழ்வான சமூக கட்டமைப்பு. என்ன அப்ப ஏற்றத்தாழ்வான சமூக உயர்ந்த இப்ப ஒரு மனிதனை வைத்து சுமந்து இழுத்துட்டு போறங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ள இயலாதுங்கிறது அந்த கதை சொல்லியா வர்ற எண்ணப்பாடு. ஆனா அதை நம்பியே வாழ்றவர்களோட தொழில் இன்னொரு பெரிய சிரமம். அப்ப அதுக்கு மேலதிகமா ஒரு அபிவிருத்தி அடைஞ்ச ஒரு நிலையை காட்டுறது எது? நம்முடைய ரிக்ஷா, அதாவது கார். அப்ப இதற்கு இடையிலான ஒரு முரண்பட்ட நிலையை எடுத்து காட்டுற அடிப்படையில தான் இந்த கதையை அவர் என்ன செய்யறான்னு சொல்றார். அதே நேரம் அந்த பழக்கப்பட்டவர்கள் அந்த தொழிலை விட்டு விலக மாட்டாங்க. அப்ப இவருக்கு அது ஏறி போக விருப்பம் இல்லை. இருந்தாலும் அந்த மனிதருக்கு உதவி செய்ய வேண்டிய அடிப்படையில் அதை நாணயத்தை கொடுக்குறார், காசை கொடுக்குறார். அதை கொடுக்குற நேரம் அவர் உழைக்காம வாங்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை, அந்த காசை திருப்பி கொடுக்குறார். அப்படிப்பட்ட உழைப்புல மேன்மையும் மனிதன் உழைக்கும் சக்தியை நம்பி வாழ்றானுங்கிற அந்த அடிப்படையில் வச்சுதான் இந்த கதை என்ன செய்யப்படுன்றா எழுதப்பட்டிருக்கு டொமினிக் ஜீவா. அப்ப அப்படி எழுதப்பட்ட இந்த கதையில இந்த கதையில ஆரம்பம் வரும் சிறுகதைக்கு சில அம்சங்கள் இருக்கு. ஒன்று களம். என்ன அப்ப ரிக்ஷா வண்டி இழுக்கிற இடம், அப்புறம் அவங்க போற பாதை, என்ன இதுகளை களமா வச்சும் பாத்திரங்கள் அங்க இருக்கு. அப்ப பாத்திரங்கள்ல தான் ரிக்ஷாக்காரனும் அவனுடைய பயணியாவார கதை சொல்லியாக இருக்கிறவர நிலப்பாடு. அப்ப இதுகளை அடிப்படையை வச்சு அந்த கதை என்ன செய்யணும் நகர்த்தி செல்லப்படுது. அப்ப அதுக்கு கருவாக என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா அந்த உழைப்பை அடிப்படையை வச்சு சொல்லப்படுது. கிளைக்கதைகளாக அவர் ஏன் அந்த பயணத்தை மேற்கொள்றாரு அப்படின்ற அடிப்படையில சொல்லப்படுது. இப்ப யாழ்ப்பாண பேச்சு வழக்க இங்க சொல்லியிருக்கு. என்ற கதையை பொறுத்தளவுல தனிய நியம தமிழ்ல பேசினா யாரையும் ஏற்றுக்கொள்ள அந்த விளங்கி கொள்றது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அந்த பேச்சு வழக்கு அடிப்படையை வச்சுதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த கதை நகர்ந்து சொல்றேன். நீங்க களம், கரு, பாத்திரம், என்ன பாத்திர உரையாடல்கள், கதை நகர்த்தி சொல்றது, கதை நல்ல முடிவு, இதுகள் அடிப்படையை வச்சுதான் சிறுகதை எழுதுவோம். அப்ப அந்த இது இருக்கும். அப்ப இந்த கதை கூடாக இந்த கருத்துக்கள் அவர் என்ன செய்யறான்னு சொன்னா சொல்றாரு. அப்ப இந்த கதையில பாருங்க, இப்போதெல்லாம் யாழ்ப்பாண ரயில்வே ஸ்டேஷனில் திருவிழா கூட்டம் தான். தினசரி இவ்வளவு கூட்டம் எங்கே போகின்றதோ, எங்கிருந்து வருகின்றதோ அந்த நெருக்குவார கூட்டத்துள் அள்ளுண்டு எற்றுண்டு வெளியேறிய பொழுதுதான் சாவகாசமாக மூச்சு விட முடிகிறது. தென்னோலைகளினால் அடைக்கப்பட்ட வேலிகளை கொண்ட யாழ்ப்பாண நகர வீடுகள் அமைதியை இழந்து இயந்திர வேகத்திற்கு தன்னை ஈடுகொடுக்கும் கோலத்தை இங்குதான் பார்க்கலாம். எத்தனை விதமான டாக்சிக்காரர்கள், அவற்றில் கூட முண்டியடித்துக் கொண்டு ஏறுவதிலே தான் எவ்வளவு வேகம். பேரமாவது மண்ணாவது சிறு சக்கர பற்களின் சுழற்சியில் காசு காட்டும் அந்த சின்னஞ்சிறு வலது கை இரும்பு பெட்டியில் உள்ள நம்பிக்கைதான் என்ன. முன்னேறெல்லாம் ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளும் தான் பிரயாணிகளுக்கு வாகனம். இவைகளை விட்டால் நடராஜா சர்வீஸ் தான். என்ன இருந்தாலும் இந்த ரிக்ஷாக்காரருடன் பேரம் பேசுவதில் இருக்கின்ற குசி ஒன்று இருக்கின்றதே, அடடா, அதை அனுபவித்து பார்த்தால் தான் ரசனை விளங்கும். 2 ரூபாய் தா தம்பி, என்ன உதிலே நடக்கிற நல்லூருக்கு. என்ன ராசா நீ இப்படி சொல்லுறாய்? ஒரு நாளும் ரிக்ஷாவில் போகவில்லையே. புதுதான் கூலி. ஏறுதுரை, 1.5 ரூபாய் தா. ஏறு. 1 ரூபாய் தான் தருவன், அதுக்கு வேற ஆளை பாரு. இப்படியான பேர பேச்சுக்கள் இப்பொழுது கிடையாது. பீப் பீம் பீம் பூம் பூம் என்ற கார்களின் ஹோன்கள் இரைச்சல் தான் மனித குரல்களுக்கு பதிலாக இயந்திரங்களின் உருமல். டாக்சிக்காரர்களை தாண்டியதும் ஒதுக்குப்புறமாக 2 ரிக்ஷா வண்டிகள். நான் அங்கு நடையை கட்டுகிறேன். என்னை கண்ட சின்னட்டி, தம்பியே
போன கிழமையும் வந்தியலே, இங்கே யாருக்காகிலும் சுகமில்லை இல்லையோ என்று வாய் நிறைய சிரித்து வரவேற்று வாடிக்கைக்காரர் குந்தியிருக்கிற தும்பு மெத்தையை கையால் தட்டி சத்தம் செய்கிற சரி ஏறுங்கோவன் தம்பி, நான் ரிக்ஷாவில் ஏறி குந்துகிறேன். இல்லை சின்னட்டி, இங்கே ஒரு காணியிலே கரைச்சல், அதுதான் அடிக்கடி கொழும்பில் இருந்து வர வேண்டி இருக்கு என்று அக்கறையுடன் சொல்லுகிறேன். தூரத்தில் புத்தம்புது மோரிஸ் மைனர் வாகனத்தின் கதவுகளை திறந்து கொண்டு ஏறுகிறார் அமிர்தலிங்கம். அவர் ஒரு பிரபலஸ்தர். என்னை தெரிந்திருந்தாலும் தெரியாதவரை போல காட்டிக்கொள்ளும் முகர் திருப்பம். ஏனென்றால் இந்த இயந்திர யுகத்தில் மனிதனை மனிதன் இழுக்கும் ரிக்ஷோவில் நான் பிரயாணம் செய்வதை பார்த்து மனதிற்குள் என்னை வெறுத்து ஒதுக்கி கொண்டாரோ என்னமோ. ஒருவேளை காட்டு மிராண்டி என்று என்னை எண்ணிக்கொண்டிருக்கலாம். அமிர்தலிங்கம் காருக்குள் ஏறி அமர்வதற்கு முன்னரே சின்னட்டி ஏர்காலை சற்றே தூக்கி ரிக்ஷோ வண்டியை சமநிலையில் நிமிர்த்தி பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். கார்கள் குறுக்கும் மறுக்குமாக ஓடி சின்னட்டியின் பொறுமையை சோதித்தன. கிடைத்த இடைவெளிகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அவன் வண்டி சில்லை வெட்டி திருப்பி தார் ரோட்டில் ரிக்ஷாவை ஏற்ற முயற்சித்தான். டேய் மடையா, காராரது பின்னாலே தெரியலையா? சாரதி ஆசனத்தை வீட்டிருந்த அமிர்தலிங்கம் ஐயா அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. அதனால் தான் சின்னட்டியின் மீது சீறி விழுகிறார். ரிக்ஷாவை ஒரு ஓரமாக ஒதுக்கிய சின்னட்டி, இந்த கார்காரங்களுக்கு புதுசா கொம்பு முளைச்சி கிடக்காக்கும் என்று வாய்க்குள் முணுமுணுத்தபடி வண்டியை வேகமாக இழுக்கிறான். நடந்து செல்லும் பிரயாணிகளை தாண்டி கொண்டு ரிக்ஷா வேகமாக உருளுகின்றது. முன்னர் நிலையத்துக்கு முன்பக்கம் வரிசையாக இருந்த கடைகள் எல்லாம் புகையிரத நிலைய விஸ்தரிப்பு திட்டத்தினால் தரைமட்டமாக காட்சியளிக்கின்றன. அன்று இந்த இடத்தில் தான் இருந்து எவரெஸ்ட் ஹோட்டல் ரயில் வருகிற போகிற நேரங்களில் நடக்கும் வியாபாரத்தில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதிரே மலையாளத்தான் கடை சுவரிலேதான் ரீகல் தியேட்டருக்கு வர இருந்த பயங்கர இங்கிலீஷ் சீரியல் சண்டை படத்திற்கு விளம்பரம் ஒட்டி இருந்தது. அதை பார்த்ததும் எவரெஸ்ட் கடையில் ஒரு சினிமா பத்திரிகையை வாங்கலாம் என்று எண்ணம் என் மனதில் நிழலாடியது. அதை வாங்கி கொண்டு வீதியில் எரியப்பட்ட வாழைப்பழத்தோலை உண்ண விரைந்த தெருப்பொறுக்கி மாடொன்று மோதி திரும்ப கைப்பெட்டியை இடது கைக்கு மாற்றிய பொழுது தம்பி என்ற குரல் பின்னால் இருந்து கேட்டது. திரும்பி பார்த்தேன். ஒரு கையால் ரிக்ஷா ஏற்காலை தாங்கிய வண்ணம் மறுகையால் தன் முகத்தில் ஒட்டியிருக்கும் அழுக்கை பார்க்கிலும் அழுக்கு மிகுந்த சீலை துண்டினால் பசிகளை இளையோடி இருக்கும் முகத்தில் சற்றே வேர்விடும் வேர்வை துளிகளை உரசி துடைத்தவாறு, ரிக்ஷோவில் ஏறுமன் தம்பி, நான் கொண்டு போறேன் என்று கேட்டான் சின்னட்டி. நடுவயதை தாண்டி குடும்ப பாரத்தால் நசியுண்டு பசியினால் உடல் உலர்த்தப்பட்டு ரிக்ஷா இழுப்பு தொழிலாக கூனிய முதுகுடன் அவன் காட்சி தந்தான். வேண்டாம், நான் நடந்து போய்விடுவேன். அதுக்கில்லை ராசா, எனக்கொண்டும் புழைப்பில்லை. விடிய காத்தாலே கொடுக்கிறதை கொடுங்க, ஏறும் தம்பி என்று கெஞ்சிதலுடன் கெஞ்சினான். அதுக்கில்லை ராசா, எனக்கொண்டும் புழைப்பில்லை. விடிய காத்தாலே கொடுக்கிறதை கொடுங்க, ஏறுங்க தம்பி என்று கொஞ்சிதலுடன் கெஞ்சினான். நான் அப்பொழுது இளமை துடிப்பின் இலட்சியவாதி. மனிதனாக வாழ வேண்டும். ஒரு மனிதன் ஏறி குந்தியிருக்க இன்னொரு மனிதன் மாட்டை போல இழுப்பது அநாகரிகமானது. இழுப்பது மனித பண்பையே வேறறுக்கும் தொழில். சமதர்ம கொள்கையில் ஒன்று ரிக்ஷாவில் ஏறாமல் இருப்பது என்ற நியதியை கெட்டியாக நம்பியிருந்தேன். அந்த மனிதாபிமான ஜீவகாருண்ய பிரச்சினையை எத்தனை வார்த்தைகளினாலும் எந்த விதமான தன்மைகளில் சொன்னாலும் அவன் விளங்கி கொள்ள மாட்டான் என்ற
என்றே பட்டது. நிலைமை சங்கடமும் தான். பதிலொன்றும் சொல்லாமல் நான் சிங்கள பேக்கரியை தாண்டி நடந்து கொண்டிருந்தேன். ஓட்டமான விரைவை பெறாத வேகமான நடையில் ஓட்டமான விரைவை பெறாத வேகமான நடையில் சின்னட்டி பின்னால் நடந்து வந்தான். தம்பி, இங்கே பாரும், 2-3 நாளாய் காய்ச்சலாலே நான் ரிக்ஷாவை கையால் தொடக்கூட இல்லை. இன்றைக்குத்தான் வந்த நான். தொலைதூரத்துக்கு ஓட இயலாது. இப்படி கிட்டடி இடத்துக்கென்றாலும் போனாத்தான் வீட்டிலே சோத்திலே கைய வைக்கலாம். உங்களோட உழைப்பில் இது பெரிய காசே. நான் ஒன்றும் பேச இல்லை. கொண்டு போய் விடுகிறேன். ஏதோ பார்த்து கொடுக்கிறதே மனசு போல கொடுத்தா சரி என்று சொல்லி ரோட்டிலே சாக்கடை ஓரமாக ரிக்ஷாவை நம்பிக்கையுடன் நிறுத்தினான். இரக்கத்தை யாசிக்கும் விழிகள், பரிதாப உணர்வு நெஞ்சை குடைந்தது. இரக்கம் எனது கண்ணீர் ஒரு கணத்தில் வெடிப்பில் தோன்றி உதிர்ந்து விடுகிறது. இரக்கத்திற்கு பதிலாக வர்க்க ரீதியான இரத்ததான யாகம்தான் தொழிலாளிகளின் முழு வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் என்று நான் நம்பு தத்துவ விளக்கத்தில் நம்பிக்கை இழக்கவில்லை. கைப்பெட்டியை தெருவில் வைத்துவிட்டு பைக்குள் கைவிட்டு துளாவினேன். நான் இன்னமும் யோசிப்பதாவது, அவன் நினைத்திருக்க வேண்டும், என் கருமித்தனம் தான் எனது தயக்கத்திற்கு காரணமாக இருந்திருக்கலாம் என்று அவன் கற்பித்திருக்கவும் கூடும். தம்பி, உங்களிட்டை நான் கூட எடுக்கலை. 50 சேர்த்து காசு யோசிக்கிறீர்களே. தன்மன விதும்பலின் உஷ்ணத்தை மூச்சாக வெளியிட்டான். உண்மையை சொன்னால் என்ன, ஒன்றை ரிக்ஷாவிலே ஏறி உன்னிலை நான் சவாரி செய்ய விரும்பவில்லை. நீயும் ஒரு மனுஷன், நானும் மனுஷன். அதுதான் உனக்கு சொன்னாலும் புரியாது போலே என்று சொல்லி அவன் கையில் 50 குத்தி காசொன்றை எடுத்து வைத்துவிட்டு நடக்கத் தொடங்கினேன். என் சமதர்ம கோட்பாட்டினை கெட்டியாக காப்பாற்றிவிட்ட வெற்றி முருகன் சற்று தூரம் வீதி குடைப்பிடித்து நிழல் பரப்பும் வாகை மரத்தையும் தாண்டி பிள்ளையார் கோவில் ஒழுங்கையும் கடந்து நடந்திருப்பேன். ரிக்ஷா வேகமாக என்னை தாண்டி நின்ற வெறும் வயிற்றில் இழுத்த களைப்பு மேலும் கீழும் வெட்டி கிளந்தலும் மூச்சினை விட்டு சின்னட்டி நின்றான். இதென்னடா காலங்காத்தாலே வம்பை விலைக்கு வாங்கியிருக்கிறேன். இதுகளுக்கு எப்படி கொடுத்தாலும் அண்டாது என்று என் பரம்பரையை மத்தியதர வர்க்க உணர்வு கணம் தலை நீட்டி எட்டி பார்த்தது. ஒரு இமைப்பொழுதில் கல்லாக்கிய மனதுடன் என்ன சும்மா போக விட மாட்டியே என்றேன். சின்னட்டியின் கண்கள் கலங்கின. பசி வேக்காட்டில் உலர்ந்திருந்த உதடுகளை நாக்கால் நக்கிக் கொண்டான். தம்பி, குறை நினைக்காதையும், நான் ரிக்ஷாக்காரன், உழைச்சி பிழைச்சிக்கிறவன், பிச்சைக்காரன் இல்லை என்று சொல்லி நான் கொடுத்த நாணயத்தை திருப்பி தந்துவிட்டு ரிக்ஷாவை நிமித்தினான். ஒரே ஒரு கணம் அவன் மனிதன் உழைக்கும் சக்தியை நம்பி வாழுபவன். இந்தா, என்ன தம்பி, ரிக்ஷாவை கொண்டா, நான் ரிக்ஷாவில் ஏறிக்கொள்கிறேன். இந்த சம்பவங்களில் நீந்திய நான் அதற்கு பின்னர் சின்னட்டியின் நிரந்தர வாடிக்கையாளர்களில் ஒருவனாகிவிட்டேன். ஏறும் பொழுதெல்லாம் அவனும் நானும் கலகலப்பாக பேசிக்கொள்வோம். இன்று வழக்கத்திற்கு வினோதமான
மௌனம். ரிக்ஷா ஸ்டேஷன் சந்தியால் திரும்பி ஆஸ்பத்திரி வீதியில் ஓடிக்கொண்டிருந்தது. என்ன தம்பி, பேச்சு மூச்சை காணேன். காணிய வழக்கு சித்தாயங்களோ? இல்லை சின்னட்டி, அவ்வளவு கரைச்சல் இல்லை. இன்றைக்கும் எப்படியும் முடிஞ்சிடும். அது சரி, உன்ற பாடு எப்படி? தெரிஞ்சாத்தானே. தம்பியை போல ரெண்டருத்தர் வந்தா உண்டு. இல்லட்டி போனா வெறும் ரிக்ஷாவை இழுத்துக்கொண்டே வீட்டை போக வேண்டியதான். அப்ப வீட்டுப்பாடுகளை யார் கவனிக்கிறது? ஏன் தம்பி பொய் சொல்ல வேணும் என்ற மூத்தவன் இப்ப டாக்ஸியில வேலை செய்கிறான். சோத்துக்கு குலை இல்லை. பாடுபட்ட உடம்பு வீட்டில சும்மா குந்தி இருக்க முடியுதே. நான் இதை இழுக்கிறதும் என்ற மோனுக்கு பிடிக்குதில்லை. என்னையும் கார் ஓட்ட பழக்கி விடுகிறானாம். போய் போய் பொடியன் இந்த வயசுக்கு எப்படி கார் ஓட்டுறது என்ற விஷயம் எனக்கு என்னவோ விளங்கல்ல. பழக்கப்பட்ட கால்களும் அந்த கால்களில் உதை சக்தியால் ரிக்ஷாவும் அடைக்கல மாதா கோயிலை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப இதுல உங்களுக்கு விளங்கி இருக்கும், இந்த ரிக்ஷா அவங்களுக்கு நல்லாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ற ஒரு வாகனமாக இருக்குன்னு. அப்ப இதை அடிப்படையா வச்சுதான் இந்த கதையை அவர் என்ன செய்யறான்னு சொன்னா கொண்டு போற. அப்ப அந்த பேச்சு வழக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்காது. நான் வாசிக்க சொன்னேன். ஏன்னா வாசிச்சு காட்டினேன்னு சொன்னா அப்பதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம், இப்ப சில பேர் அழகா வாசிச்சீங்க, சில பேருக்கு புது சொற்கள், அப்ப அதை வாசிக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்கு. அதனால நீங்க அழட்டிக்கொள்ள தேவையில்லை, அது போக போக பழகி. அப்ப இந்த அடிப்படையில தான் அவர் அந்த தொழிலை செய்யறவர்களோட நிலைமை, அதை செய்யறதுக்கு அவங்க எடுக்கிற கஷ்டங்கள், இதுகள் அடிப்படையாக வச்சுதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த கதை நகர்த்தி செல்லப்படுறதை நீங்க பார்க்கலாம். பொதுவா அந்த கதையில பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அவர் ஆரம்பத்துல வந்து இறங்குறத சொல்லி போட்டு இதுக்கு முன்ன நடந்த சம்பவத்தை அதுக்குள்ள சொல்றார். ஏற்கனவே ரிக்ஷால ஏறாம ஒரு நடந்து போறது. அப்ப அந்த நேரம் அவர் அந்த வீட்டுல இருக்கிற அந்த ரிக்ஷாவை இழுக்கிறவர் சின்னட்டி என்ன, அவர் மிக சிரமப்படுறார். அப்ப அதுக்காக அவர் வீட்டுல சிரமம், வறுமை, சாப்பாடு கஷ்டம், இதுகள் அடிப்படையா வச்சு அவர் அந்த சில நாட்களாக ரிக்ஷா இழுக்காத்தால ஏற்பட்ட சிரமம், இதுகளை எல்லாம் அடிப்படையா வச்சுதான் அவர் என்ன செய்யறாரு, இந்த கதையை சொல்றார். அப்ப அப்படி இருக்கிற நேரம் அப்ப அந்த ரிக்ஷாவுல ஏறுறது அவருக்கு சிரமமா இருக்கு. யாருக்கு? அந்த பயன். ஏற்று சொன்ன ஒரு மனிதனை ஏற்றி தான் ஒரு மிருகத்தை மாட்டை போல இழுத்துட்டு போறங்கிறது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயம். அந்த பண்பு யார்கிட்ட இருக்குன்னா அந்த பிரயாணிட்டே இருக்கு. அப்ப அதை அடிப்படையா வச்சுதான் அவர் என்ன செய்யறான்னு சொன்ன அந்த கதையை நகர்த்தி சொல்றத நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த கதையில ஆரம்பத்துல ஒரு சொல்லுகிறது என்ன, நெருக்கடிக்குள்ள இருந்து வெளியே வர நேரம் சாவகாசமாக அப்படின்னு சொல்றாரு. என்ன சாவகாசம்னு சொன்னா? அவசரம், பரபரப்பு இல்லாத தன்மை. இப்ப நம்ம நிதானமா இருந்து இப்ப படிக்கிறோம். இப்ப திங்கக்கிழமையில ஸ்கூலுக்கு பிறகு டியூஷன், அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸ் அப்படியெல்லாம் தொடர்ந்து நடக்கும். அப்ப நீங்க இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா இவ்வளவு காலம் நம்ம பயன்படுத்தி வந்து கிட்ட இன்னொரு 2 பாடத்துல நிற்கிறோம். அப்ப உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம போன 3ஆம் மாதத்துல அப்படி படிச்சுட்டு வர 2ஆம் தவணை முழுமையா படிச்சுட்டோம். 3ஆம் தவணை இன்னொரு 2 பாடத்தோட முடிச்சிருவோம். அதை முடிச்சு போட்டு திருப்பி இருக்கிற காலத்தை நம்ம ஜனவரி வரைக்கும், இந்த டிசம்பர் 20 வரைக்கும் என்ன செய்யலாம், இதை மீட்டு போறோம். 1ஆம் பாடத்துல அப்படி மீட்டிட்டு வந்தோம். அதுவும் வந்து அவையிலேருந்து ஒரு விஷயம் விளங்குது. இப்ப நமக்கு ஒரு திருப்தி ஒண்ணு இருக்கும், சாவகாசம் இருக்கு. அதாவது பரபரப்பு இல்லை, படிச்சிட்டோம், இதை இன்னும் கொஞ்சம் படிச்சு கொண்டோம்னா சரின்ற ஒரு தீர்மானம். ஒண்ணுமே படிக்காம தரம் 10ல போயிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா பெரிய சிரமப்பட வேண்டிய தேவை இருக்கு. ஏண்டா இதுவரை காலம் 9 வருஷம் படிச்ச விஷயத்தை விட இனி 2 வருஷம் படிக்க போறதான் முக்கியம். ஏண்டா உங்களோட ஓலவர் அடுத்த பரீட்சைக்கான ஒரு அடிப்படை. அதை தரம் 10ல சரியா படிச்சு கொண்டீங்கன்னா 11 படிக்கிறது லேசாயிருக்கும். அந்த அடிப்படை அந்த மாதிரி ஒரு தன்மை தான் சாவகாசம். அதாங்க என்ன செய்யப்படும் சொன்னா. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, அப்ப அப்படி அந்த
களத்தை பார்த்தீங்கன்னா வீடு நம்ம இப்போ மதில் கட்டி கேட் போட்டு என்ன அதுக்கு மேலே வீதெல்லாம் பதிச்சு போட் போட்டு கடினாய் உள்ளது கவனம் யாரும் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளோட காலம் மாறி போகுது. ஆனா இங்க என்ன இருக்குது, அல்லுண்டு வேறுண்டு வெளியே வந்த நேரம் தென்னோலைகளால் அடைக்கப்பட்ட வேலிகளை கொண்ட யாழ்ப்பாண மாநகர வீடுகள் அமைந்து, அப்ப நகரத்துக்குள்ளேயே தென்னோலையால் என்ன செய்யப்படுகின்ற சுத்தி வீடு என்ன செய்ய யாழ்ப்பாண வேலிகளை கொண்ட வேலி சுத்தி உள்ள வேலி அடைக்கப்பட்டிருக்கு நீங்க பார்க்கலாம். அடுத்தது இன்னொன்னு இது மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னா இயந்திர வேகத்துக்கு தன்னை ஈடு கொடுக்கும் கோலம். இப்ப மனிதன் என்ன செய்யறான்டா அடிக்கடி வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறான். ஏன் ஆசை கூட மனிதனுக்கு, வீடு கட்டணும், சொத்து சேர்க்கணும், மற்றவர்களுக்கு முன்னால் நிமிந்து வாழணும், இதுக்கு கடன் படுறது, கௌரவ பிரச்சனை, இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை. அப்ப அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம என்ன செய்யறோம், தன்னை ஆக்கி கொள்றதுனால வேகமாக இயந்திரமாக தன்னை வாழ்க்கையை இயந்திரமயப்படுத்தி கொள்றோம். எத்தனை விதமான டாக்ஸிக்காரர்கள் அப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டி. இவ்வளவு காலமும் ரிக்ஷாவில் குதிரை வண்டியில போய் கொண்டிருந்தார்கள், டாக்ஸியில ஏறுறது அவங்களுக்கு ஒரு பெருமை மாதிரி. இப்ப ஆட்டோவில் ஏறுறதை விட இப்ப கார் வந்தி ஏன்னா அப்ப அந்த கார்ல ஏறுறது இன்னும் கொஞ்சம் பெருமை, ஆட்டோவில் போறதா கார்ல போகலாம் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு இந்த கதையில. சரியான அப்ப இதை அடிப்படையை வச்சுதான் என்ன செய்யப்படுன்னு சொன்னா இந்த கதை போய்கொண்டிருக்கு நகரத்தின் நிழல்ங்கிற இந்த கதையில. அப்ப அந்த மனிதன் வேகத்துக்கு ஏற்ப அவன் என்ன செய்றான்டா, இந்த அதாவது அழகா சொல்றேன்னு பேரமாவது மண்ணாவது சிறு சக்கரப்பற்களின் சுழற்சியில் காசு காட்டும் அந்த சின்னஞ்சிறு வலதுகை இரும்பு பெட்டியில் உள்ள நம்பிக்கை தான் என்ன அப்ப என்ன சொல்ற எத்தனை தான் டாக்ஸிக்கார் அவற்றில் கூட முண்டியடித்து கொண்டு ஏறுவதெல்லாம் எவ்வளவு வேகம். பேரமாவது மண்ணாவது. இப்ப டாக்ஸியில இப்ப ஏறுறேன்னு சொன்னா அல்லது அந்த குதிரை வண்டியில ஏறுறேன்னு சொன்னா பேரம் பேசுறாங்க, அங்க இக்குது என்ன அழகா பேசுவாங்க. என்ன 2 ரூபா தம்பி, 2 ரூபா தான் தம்பி, என்ன உதுல கிடக்குற நல்லூருக்கு. அப்ப நம்ம ஆட்டோவில் போற நேரம் எவ்வளவு அடிப்பீங்க அப்படின்னு ஒரு கேட்போமே ஒரு கேள்வி. அது 100 ரூபான்னு சொல்ற, இல்ல 70 ரூபா தான் தருவேன், அந்த 30 ரூபாய் கொண்டு என்ன வீடா கட்ட போறோம் நம்ம என்ன. அப்ப அதை நம்பி இருக்கிற ஒரு குடும்பஸ்தன். அப்ப அந்த மாதிரி தான் முன்னாரெல்லாம் ரிக்ஷாக்களும் குதிரை வண்டிகளும் தான் இருக்கும். இல்லாட்டி நடராஜா சர்வீஸ்ன்னா நான் கால்நடையா நடக்கிறதுன்னு சொல்றோம். அப்ப இந்த மாதிரி அந்த பேரம் பேசுறது ஒரு சம்பவமாக அந்த கதையில அழகா காட்டுறார். யாழ்ப்பாண மக்கள்ற அந்த நிலை எப்படி, அந்த மக்கள் அங்க போய் அந்த பயணத்தை மேற்கொள்றாக்கள் செய்கின்ற தன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி. சரி. அப்ப அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட கவரேஜ் குறைவா இருக்கும்னு நினைக்கிறாதான். அப்படி 2 ரூபா தான் தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பேரம் பேசுறது, கடைசி ஒரு முடிவு கூறுவாங்க, நான் 1 ரூபா தான் தருவேன், அப்படின்னா வேற ஆளை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி பல விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த குதிரை வண்டிக்காரனுக்கும் இவங்களுக்கு இடையில நடக்கிற போட்டிகள், அங்க கோன் அடிக்கிறது, அவங்க இதுல கோபம் மாறுறது, அதுல உள்ள பிரச்சனைகள் என்ன செய்யணும்னு சொன்னா அது அங்க நான் கதைக்கிற விலங்கு தானே, நீங்க அழிச்சுக்கொள்ளுங்க, நீங்க கதை எழுத வாசிக்காட்டி பரவாயில்லம்மா. சரி. அப்ப இந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னா இப்படி 2 ரிக்ஷாக்காரர்களுக்கு இடையிலான அந்த முரண்பட்ட நிலை என்ன செய்யப்படுன்னு சொன்னா இதுல காட்டப்படுறத நீங்க கவனிக்கலாம். சரியா, இதுகளை பேஸ் பண்ணிட்டு அந்த கதையை அவர் என்ன செய்யறாரு கொண்டு போறார். அப்ப இதுக்கு முதல் அவரு அந்த சின்னட்டி ஒரு காணியில கரைச்சல தான் வந்தேன்னு சொல்லி சொல்றாரு என்ன. அப்ப அந்த கதை என்ன செய்யுன்னு சொன்னா அதுக்கு இன்னும் சைட் சப்போர்ட்டான ஒரு அம்சம் ஒண்ணு தேவையே, அடிக்கடி ஒரு வாரர், அதை அடிப்படையை வச்சு இங்க கதை சொல்லப்படும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கதை அப்ப அவங்க ஏற்கனவே நடந்த விஷயத்த முன்னுக்குள்ள விஷயத்த சொல்லிட்டு முன்னுக்குள்ள விஷயம் அவர் வந்திக்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அப்ப இதுகளை அடிப்படை வச்சுதான் கதை என்ன செய்யணும்னு சொன்னா போறாரு. அப்ப இந்த கார்ல யார் கார்ல ஏறின பிறகு சில பேருக்கு அந்த கொஞ்சம் திமிரு மாதிரி அப்படி ஒண்ணு வரும், நான் கார்ல போறோம் நீங்க ஆட்டோவில் போறீங்க அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணப்பாடு ஒண்ணு அங்க வரும். அப்ப இதுகள் அடிப்படையை வச்சுதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா இந்த கதையை அங்க நகர்த்தி போறதை நீங்க பார்க்கலாம். சரியா. அப்ப இந்த கதைக்கு முக்கியம் என்னன்னு சொன்னா இந்த முக்கியமா அந்த கதையில சில விஷயங்கள் சொல்லப்படுது, சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் அடிப்படையை வச்சு சொல்லப்படுது. அப்ப இந்த தம்பி என்ன
இப்படி ஒவ்வொரு ஆட்களும் இருக்கிற நேரம் இந்த ஏற்ற தாழ்வான அந்த விஷயம் அங்க என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா காட்டப்படுது. அப்ப அந்த ஏற்றத்தாழ்வான சமூகத்துல அப்ப சின்னட்டி அவருக்கு இடையில் நடக்கிற உரையாடல்ல அவ உழைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னா கையேந்த மாட்டான். என்ன சரியா? அப்ப கையேந்த மாட்டாங்கிற அந்த நிலைமைய அவர் அங்க காட்டுற. அதே நேரம் அவர் உழைப்பை நம்பி வாழுகிறவனுங்கிறதும் அவர் அங்க அவன் கொடுத்த அந்த காசை கூட அவன் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளையில. உழைச்சு கிடைக்காத பரவாயில்ல, உழைக்காம கிடைக்கிறது தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. சஹானி அல்பர் வந்து சஹானி வாசிங்க. அப்ப இந்த அன்றுல இருந்து இந்த உள்ள வாசிங்க போய்க்கா. சஹானிங்கிறீங்க வாசிங்க. அன்று இந்த இடத்திலே தான் இருந்து எவரெஸ்ட் ஹோட்டல். ரயில் வருகிற போகிற நேரங்களில் நடக்கும் வியாபாரத்தில் ஒரு கம்பீரம் இருக்கும். எதிரே மலையாளத்தான் கடைச்சுவரிலே தான் ரீகல் தியேட்டருக்கு வரவிருந்த பயங்கர இங்கிலீஷ் சீரியல் சண்டே படத்திற்கு விளம்பரம் ஒட்டி இருக்கும். அதை பார்த்ததும் எவரெஸ்ட் கடையில் ஒரு சினிமா பத்திரிகை வாங்கலாம் என்ற எண்ணம் என் மனதில் நிழலாடியது. அதை வாங்கிக் கொண்டு வீதியில் எரியப்பட்ட வாழைப்பழத்தோலை உண்ண விரைந்த தெருப்பெருக்கி மாடொண்டு மோதி திரும்ப கைப்பட்டியை இடது கைக்கு மாற்றிய பொழுதோ தம்பி என்ற குரல் பின்னால் இருந்து கேட்டது. திரும்பி பார்த்தேன். அல்பர் வாசிங்க. இந்த ஒருவில இருந்து இந்த உள்ள வரை. அல்பர் வாசிங்க வைக்க. இல்ல வாசிக்க வேற யார் இருக்கிறேன்? அல்பர் கஷ்டமா? சரி, அல்பர் வாசிக்கல. சரி, உமர் வாசிங்க அல்பர். ஒரு கையால் ரிக்ஷாவின் ஏர்காலை தாங்கிய மறு கையால் தன் முகத்தில் ஒட்டிருக்கும் அழுக்கை பார்க்கிலும் அழுக்கு மிகுந்த சீலை தூண்டினால் பசிக்கலை இலையோடிருக்கும் முகத்தில் சற்றே வேர்விடும் வியர்வைத் துளிகளில் உராஞ்சி துடைத்தவாறே ரிக்ஷாவிலை ஏறுமன் தம்பி, நான் கொண்டு போறேன் என்று கேட்டேன். சின்னட்டி நடுவயதைத் தாண்டி குடும்ப பாரத்தால் நசியுண்டு பசியினால் உடல் உலர்ந்தப்பட்டு ரிக்ஷா இழுப்புத் தொழிலாளி கூனி முகத்துடன் அவன் காட்சி தந்தான். வேண்டாம், நான் நடந்து போய்விடுவேன். அப்ப இப்படி என்ன செய்யப்படுதுன்னு சொன்ன இந்த கதையில இந்த அவங்களுக்குள்ள அந்த ஏற்றத்தாழ்வான சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு அவர் தன்னுடைய ஹலோ நான் பாரு. ஓ, கிளாஸ் நடக்கு ராபித கான்ல தான். சரி 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 சரி, வேற பேர்ல போல. சரியா? அதுக்கு இல்லை ராசா, என்ன குழப்பில்லை, அதனாலதான் கொடுக்கறத கொடுங்கன்னு சொல்லி அவரு. அப்ப ஏழைகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா தங்களோட அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கான வருமானத்தை தேடுவாங்களோ இல்லையே, நடுத்தர வர்க்கத்துள்ளாக கௌரவமா யோசிப்பாங்க. தாங்க இதோட பெருசா இருக்கணும், மற்றவர்கள் தாங்களை பெருசா யோசிக்கணும், நிறைய பணக்காரன் அப்படி சொல்லணும், அப்படியெல்லாம் கொஞ்சம் பேருக்கு எண்ணப்பாடு இருக்கும். அப்ப அதை அடிப்படையா வச்சுதான் இந்த கதையில என்ன செய்யறான்னு சொன்னா சொல்ல வர. அதே போல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நிறைய தூரம் நடந்து போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவர் தன் குடும்ப கஷ்டத்தை சொல்றார்.
சரியான. அப்ப கஷ்டத்தை சொல்ற நேரம் 3 நாளா காய்ச்சல் அப்படியெல்லாம் தன்னுடைய நிலைமை எடுத்து சொல்ற நேரம், அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறான்னு சொன்னா, இவருக்கு பாவம் அடிப்படையில் ஏதாவது உதவி செய்யும் எண்ணத்துல தான் அவர் காசு கொடுக்குறார். 50 காசை கொடுக்க அந்த காலத்தில். அந்த காசு பெற்றுக்கொண்டு அவருக்கு போயிருக்கலாம். ஆனா அவரு அதை யோசிக்கிற ஆள் இல்லை. சரியான. அவ இப்படி இருக்கிற நேரம் தான் கைப்பற்றிய தெருவில் வைத்து விட்டு பைக்கில் இருக்கிற அவர் காசு எடுத்து கொடுக்குறார். அவ உங்கள்கிட்ட நான் கூட எடுக்கல 50 சேர்த்துக்கு என்ன 50 சேர்த்துக்கு அது 50% தான். அது காசுக்கு யோசிக்கிறீங்களே 50% கூட நீங்க யோசிக்கிறீ அப்படின்னு நினைக்கிற நேரம் அவருக்கு என்ன நினைப்பாரு, இந்த இவ்வளோ கருமையா கஞ்சனா இவ்வளவு பெரிய நப்பியா அப்படின்னு யோசிப்பானேங்கிற என்னப்பாடு யாருக்கு வருது, அந்த பிரயாணிய வார அந்த பாத்திரத்துக்கு வருது. அப்ப அதனாலதான் என்ன செய்யறான்னு சொன்னா, இதான் உண்மையான விஷயம். ஏன்னா ஏன் அவரு ஏற விருப்பம் இல்லை. அந்த ஏண்டா உண்மையை சொன்னா என்ன ஒன்ற ரிக்ஷாவில ஏறி உன்னில நான் சவாரி செய்ய விரும்பலை, நீயும் மனுஷன் நானும் மனுஷன், அதுதான் என உனக்கு சொன்னாலும் புரியாது போலே என்று சொல்லி அவன் கையில 50%க்கு 50% குத்தி காசு ஒன்று எடுத்து வைத்து விட்டு நடக்க போறான். அப்ப அப்படி இருக்கிற நேரம் தான் அவர் கொஞ்சம் தூரம் நடக்க திருப்பி என்ன செய்யறான்னு சொன்னான், ரிக்ஷோ வேகமாக தன்னை தாண்டி நின்று வெறு வயிற்றில் இழுத்த அந்த களைப்பா பசி என அதனால அந்த களைப்போட சின்னட்டி மூச்சு விட்டு கொண்டு நிற்கிறான். என்னடா காலங்காத்தால ரொம்ப விலைக்கு வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்கி இருக்கிறேன், இதுகளுக்கு எப்படி கொடுத்தாலும் மண்டாது என்று பரம்பரையான மத்தியதர உணர்வு ஒரு கணம் தலை நீட்டி எட்டி பார்க்கும். சில நேரம் கொடுக்குறோம் காணாட்டி திருப்பி வாராங்களே அப்படிங்கிற ஒரு மத்தியதர வர்க்கன்னு இவ்வளவு நானே பெரிய இதுல இருந்தாலும் கொடுத்தாலும் வாங்கி கொள்ளாம திருப்பி நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பொறுத்துக்கு, அதாவது போதும் எண்ணம் இல்லாம வந்துட்டாங்களே அப்படி எண்ணப்பாடு யாருக்கு இருக்கு, மத்தியதர வர்க்கம் இருக்கு. இப்ப மத்தியதர வர்க்கம்டா யாரு பெரிய பணக்காரனும் இல்லை, தாழ்ந்த ஏழையும் இல்லை, ஒரு நடுத்தர வர்க்கம். ஏன்னா பிச்சை எடுக்க போனா பிச்சை தர மாட்டான். ஏன், இவன் தான் அவனை கைகால நல்லா படிச்சுத்தானே உழைக்கலாம் தானே சொல்லுவான். பெரிய பணக்காரன் ஆவன்னு சொன்னா கடன் தான் படணும். அப்ப இப்படி ஒரு இடையில இருக்கிற ஒரு வர்க்கம் தான் மத்தியதர வர்க்கம். சரியா. அப்ப அப்படி இருக்கிற ஒரு நிலைமை தான் என்ன செய்யப்படலாம் சொல்லப்படுது. அவ அப்படியே இருந்த நேரம் என்ன சும்மா போக விட மாட்டியேன்னு சொல்லி கொஞ்சம் கோவப்படுறாரு. அந்த இதுல சந்தர்ப்பம் கேட்பாங்க அப்படி இந்த இடங்களை வச்சு. சரியா, யாரு பயணியால ரிக்ஷாக்காரன்னு சொல்லப்படும். தம்பி குறை நினைக்காதையும், நான் ரிக்ஷாக்காரன் தான், உழைச்சி பிழைச்சிக்கிறோம், பிச்சைக்காரன் இல்லை என்று சொல்லி தான் கொடுத்த நாணயத்தை திருப்பி தந்து விட்டு ரிக்ஷாவை நிறுத்துறான். அப்ப அந்த நேரம் தான் அவனுக்கு ஒரு மனிதன் உழைக்கும் சக்தியை நம்பி வாழ்வேன். அதான் மெயின் இலக்கிற பிரதான விஷயம். மனிதன் எப்படிப்பட்டவன், மனிதன் உழைச்சி வாழ்றத நினைக்கிறான். அதனாலதான் அவன் என்ன செய்யல, அந்த காசை எடுத்து கொள்ளாம திருப்பி கொடுத்து. அப்ப அதுக்கு பிறகு இந்த மாதிரி இப்படிப்பட்ட நல்லெண்ணம் உள்ளவர்களோட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அடிப்படையில் அந்த பிரயாணி என்ன செய்யறாரு, எப்பவுமே அவன் போய் வார சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் அது ரிக்ஷாவெல்லாம் போய் எவ்வளவு வசதி இருந்தாலும் எவ்வளவு வாய்ப்பு இருந்தாலும் அதை விட்டுட்டு போறது இல்லை. அப்படி இருக்கிற ஒரு நிழல். அப்ப இப்படி இருக்கிற அந்த நிழல் காலப்போக்கில் என்ன செய்யணும்னு சொன்னா நிறைய மாற்றங்களுக்குள்ளாது. நிறைய மாற்றங்களுக்குன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இவர மகனே திருப்பி இந்த ஏற்கனவே ரிக்ஷாக்காரனுக்கும் கார்காரனுக்கும் இடையில சண்டை வாரது, மன வருத்தப்படுறது, அவன் விரட்டுறது, இப்படியெல்லாம் இருந்த நிலைமை மாறி திருப்பி என்ன செய்யணும்னு சொன்னா, இவன் மேலும் என்ன செய்யறான், தன்னுடைய மகன் அந்த தொழிலுக்குள்ள இறங்குறான். அவ கால மாற்றத்துக்கு ஏற்ப நம்மளும் என்ன செய்யணும், மாறிக்கொண்டுதான் இருக்கிறாங்க சமூகம் உண்டு. இருந்தாலும் இவன் மாறல, தன்னுடைய அடுத்த சந்ததி மாறினாலும் அவன் அவனோட தொழிலை என்ன செய்யறான், தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறான். அதனாலதான் ஏன் தம்பி பொய் சொல்ல வேணும் என்ற மூத்தவன் இப்ப ரட்சியில வேலை செய்கிறான். சோத்துக்கு புலை இல்லை, பாடுபட்ட உடம்பு வீட்டுல சும்மா குந்தி இருக்க முடியுதே, நான் இதை இழுக்கிறதும் என்ற மோனுக்கு பிடிக்கிறது இல்லை, என்னையும் காரோட்ட பழக்கி விடுறானாம் பொய்ப்பொடியன்.
பேய்ப்பொடியன் இந்த மாதிரி என்ன எல்லாம் செய்ய போறானே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் யோசிக்கிறான். அப்ப பிடிக்கிற நேரம்னா இந்த வயசு பிறகு எப்படி கார் ஓட்டுறது எந்த விஷயம் எனக்கு இல்லவோ எனக்கு என்னவோ புலங்கல. பழக்கப்பட்ட கால்களும் அந்த கால்கள் உதி சக்தியால் ரிக்ஷாவும் அடைக்கல மகாதேவ் கோயிலை தாண்டி ஓடிக்கொண்டாப்ப அந்த மாதிரி இவங்க 2 பேரும் உரையாடி கொண்டு போற நேரம் சமூகத்தில் உள்ள விஷயங்களையும் சமூக மாற்றத்தையும் உழைக்கிறத நம்புற உழைப்புட மேன்மையும் உழைத்து தான் வாழ வேணுங்கிற அந்த சக்தியும் என்ன செய்யப்படும் சொன்னாங்க காட்டப்படுறதை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குன்னு சொன்னா ரிக்ஷாக்காரர்களோட பேரம் பேசுவதில் இருக்கிற அந்த சந்தோஷம், அதே போல உழைத்து சீக்கப்படுங்கிற கொள்கை, ஏன்னா பாடுபட்டு உடம்பு சும்மா வீட்டுல குந்தி இருக்காதுங்கிற அந்த விஷயம் இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா இந்த கதையில அவர் சொல்ல வர விஷயத்தை அடிப்படையாக என்ன செய்யப்படுன்னு சொன்னா சொல்லப்படுறது நீங்க பார்க்கலாம். அப்ப இதுதான் அங்க முக்கிய